நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி சுர்ஜித்தின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் சகோதரர் ஜெயபாலன் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், அவரை ஏன் கைது செய்திருக்காங்க? என்ன தொடர்பு? நெல்லை கேடிசி நகர் பகுதியில கடந்த ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் என்பவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை முற்றிலுமாக தனது அக்காவின் காதலை கைவிட வலியுறுத்தி தம்பியான சுர்ஜித் செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணைக்காக கஸ்டடி எடுத்து தொடர்ந்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த சிபிசிஐடி அலுவலகத்தில் 2 நாட்களாக விசாரணை பெற்று வந்த நிலையில தற்பொழுது இந்த வழக்கின் 3வது குற்றவாளியாக, அதாவது சுர்ஜித் அவரது சித்தி மகனான தனது சகோதரரான ஜெயபாலன் என்பவர் புதிதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சிபிசிஐடி விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்த ஜூலை 27ஆம் தேதி சுர்ஜித் இந்த சம்பவத்தை கேடிசி நகரில் அரங்கேற்றிவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ள தனது சித்தி வீடான இந்த ஜெயபாலன் என்பவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து தனது தந்தையான சரவணனுக்கு இந்த விவரங்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்திற்கு இந்த ஜெயபாலன், அதாவது சுர்ஜித்தின் சித்தி மகனான அந்த ஜெயபாலன் என்பவர் உறுதுணையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்பொழுது அவர் வழக்கின் 3வதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரையும் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து தனது அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி தற்பொழுது இந்த சிபிசிஐடி விசாரணையானது நிறைவு பெற்று நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் 3வதாக கைது செய்யப்பட்ட ஜெயபாலன் மூவரையும் காவல்துறையினர் சிறிது நேரத்திற்கு முன்னால் அழைத்து சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து இதன் முழு விசாரணை முடிந்ததும் 3 பேரும் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.